நான் ஒரு ரொம்ப பவர்ஃபுல், ரிச் ஃபேமிலியோட வாரிசு. 15 வயசுல இருந்தே ஃபேமிலி பிசினஸ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சவன். 17 வயசுக்குள்ள ஃபேமிலி என்டர்பிரைஸ 100 பில்லியன் லெவலுக்கு கொண்டு போனவன். 19 வயசுல குரூப்போட கோர் பிசினஸ் கூட என் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஆனா, என் ட்வின் பிரதரோட 20th பர்த்டே பேங்க்வெட் நாள், அதே நாள் தான் குரூப் ஹேண்ட் ஓவர் டே. அந்த ஃபங்க்ஷன்ல தாத்தா ஃபேமிலி ஹெட்ட ரெப்ரசன்ட் பண்ணும் பர்பிள் சாண்டல்வுட் சீல அந்த யூஸ்லெஸ் பெரிய அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு சாப்பிடுறது என்ஜாய் பண்றது தவிர வேற எதுவும் தெரியாது. நான் அவன் அந்த சீல ப்ரௌடா வாங்கிக்கிட்டு நிக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தேன். ஃபேக்கா என் தோள்ல கை வச்சான். என் ஃபியான்சே கூட சிரிச்சுக்கிட்டு அவனை டீஸ் பண்ணினான். அப்பதான் புரிஞ்சது, இவங்களுக்கு வேல்யூனா எல்டஸ்ட் கிராண்ட்சன்னு பேர் மட்டும். அதுவே ரூல்னா நான் அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நான் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸை விட்டுடுறேன். நான் உருவாக்கிய கோர் டீமை கூட்டிக்கிட்டு வெளியே போறேன். அது எனக்கு போதும். ஓல்ட் மேன்ஷன் பேங்க்வெட் ஹால், கிறிஸ்டல் ஷாண்டலியர் லைட் எல்லாரோட முகத்தையும் ஃபேக்கா பிளர் பண்ணி காட்டுது. இன்று ஏன் மற்றும் என் பிரதர் ஜி யாங்கோட 20th பர்த்டே, குரூப் ஹேண்ட் ஓவர் டே. சின்ன வயசுலேருந்தே என்ன மழை மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன், இன்று ஃபேமிலி ஹெட் பொசிஷன் எனக்கு தான் வரும். வைன் கிளாஸ் கையில ப்ராப்பர் ஸ்மைலோட எல்லாரோட விஷஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டேஜ்ல ஃபோர்த் ஆண்ட் ஓப்பனிங் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அட்மாஸ்பியர் பீக்குக்கு போயிருந்தது. அந்த நேரம் தாத்தா எழுந்தாரு. ஹால் முழுக்க சைலன்ஸ். அவர் த்ரோட் கிளியர் பண்ணி சத்தமா சொன்னாரு, இன்று என் 2 பேரன்களுக்கும் 20வது பர்த்டே. அதே நேரம் என் ரிட்டையர்மெண்ட் டே. ஒரு பாஸ். அவரோட பார்வை என் மேல நின்னது. ஐஸ்ல காம்ப்ளெக்ஸ் இமோஷன். என் ஹார்ட் பீட் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. ஜி ஃபேமிலி ரூல்ஸ் படி ஃபேமிலி ஹெட் எல்டஸ்ட் கிராண்ட்சனுக்கு தான். என் இதயம் ஒரு செகண்ட் நின்ன மாதிரி. நான் ஜி யாங் ட்வின்ஸ். அவன் என்னை விட 3 நிமிஷம் பெரியவன். அந்த 3 நிமிஷத்துக்காக என் 20 வருட உழைப்பு முடிஞ்சு போக போகுது. தாத்தா பாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த ஹெவி சீலை எடுத்தாரு. என்ன இக்னோர் பண்ணிட்டு ஜி யாங் பக்கம் நடந்தாரு. அவன் கேர்லெஸ்ஸா என் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். ஜி யாங், இனி முதல் நீ ஜி ஃபேமிலி ஹெட். ஜி குரூப் சேர்மனும் நீதான். நீ எல்டஸ்ட் கிராண்ட்சன். ரெஸ்பான்சிபிலிட்டிய கேரி பண்ணணும். ஜி யாங் ஒரு செகண்ட் ஷாக்கு. அடுத்த செகண்ட் ஃபேஸ் ஃபுல் எக்ஸைட்மெண்ட். சீல ஆல்மோஸ்ட் பறிச்ச மாதிரி வாங்கினான். தேங்க்யூ கிராண்ட்பா, ஐ வில் டூ இட். ஹால் டெட் சைலண்ட். ஸ்பாட்லைட் மாதிரி எல்லாரோட பார்வையும் என் மேல. யாரோட கண்களில் சிம்பத்தி, யாரோட கண்களில் மாக்கரி. சில பேருக்கு உள்ளுக்குள் சந்தோஷம். என் ஃபேஸ் மசில்ஸ் ஸ்டிஃப் ஆயிடுச்சு. ஸ்மைல் மெயின்டைன் பண்ணவே முடியல. அந்த நேரம் என் தலையில ஒரு கிளியர் வாய்ஸ், ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். 3 நிமிஷம் முன்னாடி பிறந்ததாலே கிரவுன் பிரின்ஸ் ஆகலான்னு சொன்னல்ல. ஜீன் மாதிரி இடியட் இவ்வளவு வளர்ந்தது கூட அதுக்கு தான். இவ்வளவு வேலை பண்ண, இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண, கடைசியில இது எல்லாம் எனக்காக தான் ஆனது. செம்ம என்ஜாய்மெண்ட். ஷாக்ல நான் ஜி யாங் பக்கம் பார்த்தேன். சீல் கையில நின்னு கொண்டிருந்தான். ஃபேஸ்ல பியோர் ஆரோகன்ஸ். ஆனா வாயால பேசுறது வேற மாதிரி. ப்ரோ, இனிமேலும் ஹெல்ப் பண்ணு. நாம இருவரும் சேர்ந்து ஃபேமிலி ஹேண்டில் பண்ணலாம். அப்போதான் புரிஞ்சது, இது அவன் இன்னர் வாய்ஸ். எனக்கு எப்படி அவன் மனசு கேக்குதுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலியேஷன், ஆங்கர் சேர்ந்து என்னோட உள்ள ஒரு ஹிடன் எபிலிட்டி ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல. ஜி யாங் என் பக்கம் என் தோள்ல ஜோரா கையடிச்சான். அந்த டச்லயே ஷோ ஆஃப் தெரிஞ்சது. பார் அவன் ஃபேஸ. சின்ன வயசுல இருந்தே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சவன். எல்லாமே ஃபிக்ஸ்னு நினைச்சவன். ஆனா ஓல்டு மேனுக்கு ஃபேவரட் நான் தான். நான் என் நகங்களை என் கைப்பத்துல குத்திக்கிட்டேன். அந்த நேரம் என் ஃபியான்சே லியூ ரூஆன் வைன் எடுத்துக்கிட்டு அவன் பக்கம் போனாள். நான் அவளுக்காக வாங்கி கொடுத்த எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸை தான் அவ போட்டிருந்தாள். ஃபேஸ்ல பிளஷ், ஐஸ்ல சாம். ஜி யாங் ப்ரோ, கொங்க்ராட்ஸ். ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு ப்ரௌடா இருப்பேன். என்ன பார்த்தே பார்க்கல. அவளோட இன்னர் வாய்ஸ் என் காதுல தெளிவா கேட்டது. குட், நான் சரியான மனிதனை சூஸ் பண்ணிட்டேன். ஜீன் கேப்பபிளா இருந்தா என்ன? ஜி ஃபேமிலி மாதிரி ட்ரெடிஷனல் கிளான்ல பர்த் ஆர்டர் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். இப்போ நான் ஃபியூச்சர் சேர்மனோட வைஃப் ஆக போறேன். அந்த செகண்ட்ல புரிஞ்சது, என் வேல்யூ அந்த 3 நிமிஷம் முன்னாடி பிறந்ததுக்கு முன்னாடி ஒன்றுமில்ல. ரூல்ஸ் ட்ரெடிஷன் எல்லாம் மீடியாக்ரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணவும், டேலண்டட் பீப்புளை சப்ரஸ் பண்ணவும் யூஸ் பண்ற எக்ஸ்கியூஸ். ஜி யாங் லியூ ரூவான் கொடுத்த கிளாஸை குடிக்கும்போது அவன் அவளோட விரல்களை டெலிபரேட்டா டச் பண்றத நான் பார்த்தேன். தாத்தா பியர்ட வருடிக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடா இருந்தாரு. உலகத்துல ஸ்மார்ட்டஸ்ட் டெசிஷன் எடுத்த மாதிரி. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஜி யாங் சுத்தி ஃபிளாட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் பேக்ரவுண்ட் கேரக்டர் மாதிரி. என்னோட ஆங்கர் அந்த நேரம் உடைஞ்சு போச்சு. நான் மெதுவா கை திறந்து சிரிச்சேன். சத்தம் குறைஞ்சதுதான், ஆனா ஹால் முழுக்க கேட்டுச்சு. மைக் எடுத்தேன். ஸ்டேஜ் மேல நடந்தேன். லைட் மீண்டும் என் மேல விழுந்தது. தேங்க்யூ.
மற்றும் என் பிரதர் பர்த்டே பேங்க்வெட்டுக்கு வந்த எல்லா கெஸ்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். பிரதர்னு சொல்லும்போது நான் பர்பஸா ஸ்ட்ரெஸ் பண்ணேன். தாத்தா தலையாட்டினார். குட், புரிஞ்சுக்கிட்டே இருக்க. இனிமேலும் உன் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கே பெனிஃபிட். ஜி யாங் ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு நின்னான். நான் ஹால் முழுக்க பார்த்து சொன்னேன். ஜி ஃபேமிலி உண்மையிலே எல்டஸ்ட் கிராண்ட்சன் ரூலை ஃபாலோ பண்ணதுன்னா நான் ஜி நன் இங்க அனௌன்ஸ் பண்றேன். நான் வாலண்டரிலி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸை விட்டுடுறேன். ஜி குரூப்ல இருந்து கிளீன் எக்ஸிட் எடுத்துக்கிறேன். ஹால் ஷாக்கா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. தாத்தா கோபத்துல எழுந்தாரு. நீ என்ன பேசுற? நான் இக்னோர் பண்ணிட்டேன். லான்ச் ப்ராஜெக்ட், அதை நான் பர்சனலா பில்ட் பண்ணி லீட் பண்ணேன். அதோட டேட்டா, கிளையண்ட் ரிசோர்சஸ், நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் பிளானிங் எல்லாம் என் பர்சனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதனால என்டையர் கோர் டீம் என் கூட வரும். அவ்வளவு சொல்லி மைக்க கீழே போட்டுட்டு வெளியே நடந்தேன். ஜி யாங் பக்கம் கடக்கும்போது அவன் பேனிக் இன்னர் வாய்ஸ் தெளிவா கேட்டுச்சு. அவன் டீமை கூட்டிட்டு போறானா? லான்ச் ப்ராஜெக்ட் அவன்தானா? அப்படின்னா கம்பெனி? லான்ச் ப்ராஜெக்ட் அவனோடது இல்ல. அதனால நான் அவனை போக விட முடியாது. அவ என்ன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணான். நான் அவனை ஒரு கோல்டு லுக் கொடுத்து சொன்னேன். ஃபேமிலி ஹெட், ப்ளீஸ் பிஹேவ். என் பின்னாடி ஹால்ல இன்னொரு மூலையில என் அசிஸ்டன்ட் லிஞ்சோ எழுந்து நின்னான். கோட்டை தூக்கிக்கிட்டு காமா சொன்னான். ஜி பாஸ் ஆல்ரெடி லீவ் பண்ணிட்டார். நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பேக்கப். நாளைக்கு நியூ ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணணும். அந்த செகண்ட்ல 2 டேபிள்ல இருந்த 20+ பேர் உடனே எழுந்தாங்க. டெக், மார்க்கெட்டிங், ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட கோர் மெம்பர்ஸ். ஒருத்தரும் பின்னாடி பார்க்கல. எல்லாரும் நேரா என்ன பின்தொடர்ந்து நடந்தாங்க. ஹால் மறுபடியும் டெட் சைலண்ட். ஜி யாங் கையில சீல், தாத்தா ஃபேஸ் டார்க். அதுதான் மட்டும் பேலன்ஸ். நான் மேன்ஷன் வெளியே வந்தேன். குளிர்காற்று உள்ளே இருந்த சஃபகேட்டிங் பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல முழுக்க தொடச்சிட்டு போச்சு. லிஞ்சோ கோட் போட்டான். ஜி பாஸ், கார் ரெடி. நான் பேக் சீட்ல உட்கார்ந்தேன். கோர் மெம்பர்ஸ் எல்லாம் வேற கார்ஸ்ல. யாரும் எதுவும் கேட்கல. ஏன்னா இவங்க எல்லாம் நான் பர்சனலா ரெக்ரூட் பண்ணவர்கள். கவுண்ட்லெஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இம்பாசிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நாம சேர்ந்து முடிச்சவர்கள். இது பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன் இல்ல, அதை விட டீப் ட்ரஸ்ட். கார் ரிச் ஏரியாவை விட்டு வெளியே போகுது. ரியர் வியூ மிரர்ல மேன்ஷன் சின்னதா ஆகிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபோன் வைப்ரேட் ஆகிடுச்சு. கிராண்ட்பா கால். கட். பிளாக். அடுத்து ஜியாங் கால். ஜியாங், பைத்தியம் பிடிச்செடுத்ததா? உடனே திரும்பி வா. நான் காமா சொன்னேன். ஜி ஃபேமிலி ஹெட், லாங்குவேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்க. இனிமே நாம பிரதர்ஸ் இல்ல, பிசினஸ் ரைவல்ஸ். அவன் சிரிச்சான். ரைவலா? நீ என்ன போட்டாலும் செலவு பண்ணாலும் எல்லாம் ஜி ஃபேமிலி பணம். உன் கார்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். உன் டீமை எப்படி ஃபீட் பண்ண போற? நான் சிரிச்சேன். தேங்க்ஸ் ஃபார் த ரிமைண்டர். ஆனா என் ஓன் ஏர்னிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு புதிய ஸ்டார்ட்டுக்கு போதுமானது. கால் கட். அவனுக்கு தெரியாது, 18 வயசுல இருந்து நான் சீக்கிரட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் ரெடி. நான் எப்பவும் முழு நம்பிக்கை யார் மேலும் வைக்க மாட்டேன், ஃபேமிலி ஆனாலும் கூட. இன்று அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து லியூ ரூயான் கால். ஜியான், ப்ளீஸ் இம்பல்சிவ் ஆகாத. கிராண்ட்பா ஓல்டு, நீ வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டா இன்னும் சரியாகிடும். நான் கோல்டு வாய்ஸ்ல சொன்னேன். ஜியாங்குக்கு டோஸ்ட் பண்ணும்போது இவை நினைவுக்கு வரலையா? அவள் ஒரு செகண்ட் சைலண்ட். அட்மாஸ்பியர் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணேன். நான் உன்னதான் லவ் பண்றேன். நான் சிரிச்சேன். இப்போ அந்த லவ்வை நியூ ஃபேமிலி ஹெட்டுக்கு கொடுக்கலாம். நம்மிடையில் முடிஞ்சிடுச்சு. அவளோட நம்பரையும் பிளாக் லிஸ்ட். உலகமே சடனா சைலண்ட் ஆயிடுச்சு. லிஞ்சோ ஃப்ரெண்ட் சீட்ல இருந்து டேப்லெட் கொடுத்தான். ஜி பாஸ், டீம் ஓவர் நைட் ப்ரிப்பேர் பண்ணினது. லான்ச் ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் பிளான், நியூ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். பாருங்க. நான் டேப்லெட் எடுத்தேன். மேல கம்பெனி நேம், நியூ ஸ்டார்ட். என் குளிர்ந்த கண்களில் மீண்டும் ஒரு ஸ்பார்க். நான் மெதுவா சொன்னேன், ஆம், இதுதான் நம்ம புதிய பிகினிங். அடுத்த நாளே பிசினஸ் சர்க்கிள் முழுக்க அதிர்ச்சி. ஜி ஃபேமிலியோட ஜீனியஸ் செகண்ட் கிராண்ட்சன் ஜியான் குரூப் விட்டு வெளியேறினான்னு நியூஸ் வைல்டு ஃபயர் மாதிரி பரவச்சு. கவுண்ட்லெஸ் மீடியா கம்பெனிஸ், பிசினஸ் ஃபோரம்ஸ் எல்லாத்துலயும் இதே டிஸ்கஷன். சில பேர் இம்பல்சிவ், சில பேர் ஆரகண்ட். ஆனா இண்டஸ்ட்ரியோட ரியல் பீப்புளுக்கு தெரியும் லான்ச் ப்ராஜெக்ட் கோர் டீமோட ரியல் பிரெயின் யாருன்னு. அதே மத்தியானம் ஷிச்சி டெக் தனது முதல் ப்ராடக்ட் லான்ச் கான்ஃபரன்ஸ் வைச்சது. நான் ஸ்பாட்லைட் கீழே நின்னு மீடியாவும் பொட்டென்ஷியல் பார்ட்னர்ஸ் முன்னாடி நம்ம ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் கிமிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிமிங் சிஸ்டம் உங்க லைஃபை ரீடிஃபைன் பண்ணும். இது ஒரு கண்ட்ரோலர் மட்டும் இல்ல, உங்க இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட். அதோட ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ், ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டிசைன், பவர்ஃபுல் கம்பேட்டிபிலிட்டி மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சிமிலர் ப்ராடக்ட்ஸை விட பல மடங்கு பெட்டர். லான்ச் ஆன உடனே கிமிங் முழு டெக் இண்டஸ்ட்ரிய சென்சேஷன். அதே நாள் நாட்டின் டாப் 3 ஹோம் டெக்கரேஷன் கம்பெனிஸோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணினோம். ஆர்டர்ஸ் டோட்டல் வேல்யூ 50 மில்லியனுக்கு மேல போயிச்சு. ஷிச்சி ஒரே ஷாட்ல ஃபேமஸ். ஆஃபீஸ் ஃபோன்ஸ் கண்டினியூஸா மணி அடிக்கிட்டே இருந்தது. அதே நேரம் ஜி குரூப் இன்னும் தங்களோட புதிய பிளான் பேசிக் ஸ்ட்ரக்சர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல.
நியூஸ்ல நான் கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ்ல நின்னு கிமிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றத ஜியாங் பார்த்த உடனே கோபத்துல அவன் ஃபேவரட் ஆன்டிக் வேஸ உடைச்சு போட்டான். இம்பாசிபிள், இது நாம பில்ட் பண்ண பிளான் தானே, ஒரு மாசத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லா எப்படி மாத்தினா? அப்பதான் அவனுக்கு ரியலைசேஷன், அவன் கார்பேஜ்னு நினைச்சது மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய கோல்டு. அந்த கோல்ட அவனே டஸ்ட்பின்ல தூக்கி போட்டிருந்தான். ஜி குரூப் ஸ்டாக்ஸ் மீண்டும் மோசமா விழுந்தது. போர்ட் மீட்டிங்ல முன்பு கிராண்ட்பா சைடு எடுத்த அங்கிள்ஸ் கூட இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா என்ன ஆகிடுச்சுன்னு? ஜியான் போனதுமே கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ். இப்போ அதே ப்ராஜெக்ட கொண்டு அவனே நம்ம பிக்கெஸ்ட் காம்படிட்டர். கிராண்ட்பா மெயின் சீட்ல உட்கார்ந்திருந்தார். முகம் முழுக்க டார்க், தண்ணீர் சொட்ட போற மாதிரி. பற்கள் கடிச்சிட்டு, ஜியான் அந்த பையனுக்கு இப்போ விங்ஸ் முளைஞ்சிருக்கு, திரும்பி கடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னார். ஆனா அவருக்கே தெரியாது, இது இன்னும் ஆரம்பம்தான். கிமிங் சிஸ்டம் சக்சஸ் ஷிச்சிய இண்டஸ்ட்ரியில சாலிடா நிக்க வச்சது. நாங்க உடனே மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 3 மாசத்துக்குள்ள டொமஸ்டிக் ஹை அண்ட் ஸ்மார்ட் ஹோம் மார்க்கெட்ல 30% ஷேர் நம்ம பேர்ல. ஆனா லியூ ரூயான் சிச்சுவேஷன் நல்லா இல்ல. ஜியாங் கேர்ள்ஸ் பார்ட்டிஸ்ல பிஸி, அவளை ஃபுல்லா இக்னோர். லியூ ஃபேமிலி ராங் சைடு சூஸ் பண்ணியிருந்தது, அதனால அவங்களோட சோஷியல் பொசிஷன் வேகமா டவுன். கேட்க வந்தது, லியூ ரூயான் பல பார்ட்டி பிசினஸ் ஈவெண்ட்ஸ்ல என்ன மீட் பண்ண ட்ரை பண்ணினாலாம். ஒவ்வொரு தடவையும் என் பாடி கார்ட்ஸ் அவளை கேட்லயே நிறுத்திட்டாங்க. நான் ஒரு தடமாவது அவளை ப்ராப்பரா பார்க்கணும்னு கூட நினைக்கல. சில பேர் லைஃப்ல இருந்து ஒன்ஸ் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க ஃபாரெவர் முடிஞ்சதுதான். அப்படி போரிங் பீப்புள், யூஸ்லெஸ் விஷயங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ற நான் இல்ல. என் ரியல் டார்கெட் அந்த ராட்டன் ஆரகன் ஜி குரூப்பை முழுசா. என் ரியல் டார்கெட் அந்த ராட்டன் ஆரகன் ஜி குரூப்பை முழுசா முடிச்சு போடணும். பிளட் லைன், எல்டெஸ்ட் சன் ரூல்ஸ் தான் எல்லாம் என்று நம்பி வாழ்ந்த அந்த சிஸ்டமே தரைமட்டம் பண்ணணும். ஜி குரூப் ஃபைனான்ஷியல் கண்டிஷன் கொலாப்ஸ் ஆகும் பார்டருக்கு வந்துருச்சு. ஜி யாங் பண்ணிய முட்டாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாட்டம்லெஸ் பிட் மாதிரி கம்பெனி பணத்தை விழுங்கிக்கிட்டே இருந்தது. கோர் பிசினஸ் டவுன் ஆகி ரெவென்யூ மோசமா குறைஞ்சு போச்சு. பேங்க்ஸ் லோன் ரீபேமெண்ட் கேட்டு பிரஷர். சப்ளையர்ஸ் பேமெண்ட்டுக்காக ஆஃபீஸ்க்கு நேர்ல வர ஆரம்பிச்சாங்க. கம்பெனி உள்ளே ஃபுல் பேனிக். எம்ப்ளாயி சீக்ரெட்டா ரிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசில ஜி யாங் பயந்துட்டான். வேற வழியே இல்லாம ஓல்டு மேன்ஷனுக்கு போய் கிராண்ட்பா கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஸ்டடி ரூம்ல லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்த்த கிராண்ட்பா கைகள் கூட நடுங்குது. 6 மாதத்துல கம்பெனியை இவ்வளவு கெடுத்துட்ட, ஜி ஃபேமிலி 100 வருட லெகசி உன்ன மாதிரி ஒருத்தனால முடிஞ்சு போயிடும். ஜி யாங் மண்ணில் முழங்காலோட விழுந்து அழுதான். கிராண்ட்பா, என்னால தவறாயிடுச்சு, இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க. உங்களிடம் சீக்ரெட் மணி இருக்கும், அதை யூஸ் பண்ணினா கம்பெனி சேவ் ஆகும். கம்பெனி ஸ்டேபிள் ஆனதும் நான் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கிராண்ட்பா கண் மூடி நிசப்தமா இருந்தார். முகத்துல டயர்ட்னஸ், டிசப்பாயின்மெண்ட் மட்டும். நேரம் கழிச்சு அவர் சொன்னது, இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜி யாங் உடனே, என்ன வழி? ஜி என்ன திரும்ப கொண்டு வா. அவன் வர தயாரா இருந்தா ஃபேமிலி சீல் அவனுக்கு தரேன். நீ அவனோட அசிஸ்டன்ட் ஆகணும். அந்த நிலைக்கு வந்ததால தான் கிராண்ட்பா இந்த வார்த்தை சொல்ல வேண்டி வந்தது. ஆனா ஜி யாங் உடனே வெடிச்சான். இம்பாசிபிள், நான் அவன் முன்னாடி தலை குனியணுமா? நான் தான் எல்டெஸ்ட் கிராண்ட்சன், நான் தான் ஃபேமிலி ஹெட். அவனிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் சாகிறதே பெட்டர். அவன் யாரு? என் பேரண்ட்ஸ் எடுத்து வந்த அவுட்சைடர். அந்த வார்த்தை அவுட்சைடர் மாதிரி மின்னல் மாதிரி என் தலையில் விழுந்தது. நான் எப்போதும் நாம ட்வின்ஸ்னு நினைச்சேன். சின்ன வயசிலிருந்து எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. அப்போ உண்மை வேறையா? அப்போ நான் உடனே லிஞ்சோக்கு ஆர்டர் கொடுத்தேன். நாம பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வா. 3 நாளுக்கு பிறகு லிஞ்சோ ஒரு பழைய பர்த் சர்டிஃபிகேட், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தான். பர்த் சர்டிஃபிகேட்ல மதர் நேம் என் அம்மா பெயர்தான். ஆனா பேபி செக்ஷன்ல ஜி யாங் பெயர் மட்டும். டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் கிளியர். ஒரு ரிப்போர்ட்ல ஜி யாங்குக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் ரியல் பிளட் ரிலேஷன் இருக்கு. இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன, என்னுக்கும் அவர்களுக்கும் எந்த பிளட் ரிலேஷனும் இல்லை. அதாவது நான் ஜி ஃபேமிலி குழந்தையே இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அந்த நாளே என்னை எடுத்து வந்திருக்காங்க. இது ஆக்சிடென்ட்டாக இருக்க முடியாது. ஜி ஃபேமிலி மாதிரி பவர்ஃபுல் ஃபேமிலி 20 இயர்ஸ் இப்படி மிஸ்டேக் நோட்டீஸ் பண்ணாம இருக்க முடியாது. இதெல்லாம் டெலிபரேட். அந்த டைம்ல ஜி யாங் மிகவும் வீக், சிக் பேபியா பிறந்திருக்கலாம். அதனால ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்தி பேபி வேணும். அதுக்காக என்ன எடுத்தாங்க. உலகத்துக்கே ட்வின் ஸ்டோரி சொல்லணும் என்பதற்காக என்ன எடுத்தாங்க. நான் அவர்களோட பேக்கப் பிளான் மட்டும். ஜி யாங் வீக் இருந்ததால தான் என்ன ஏர் மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க. ஆனா அவன் பெரியவனாகி ஹெல்தியா தெரிய ஆரம்பிச்சதும் நான் எக்ஸ்பெண்டபிள். எல்டெஸ்ட் கிராண்ட்சன் ரூல்னு சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான், லீகலா எல்லாத்தையும் ஜி யாங் கிட்ட கொடுக்க. கடைசில புரிஞ்சது என்னன்னா, இது ஒரு கேர்ஃபுல்லா பிளான் பண்ணப்பட்ட ஸ்கேம். நான் முழுக்க முழுக்க ஜி ஃபேமிலி சதுரங்க பலகையில ஒரு காய்தான். இந்த உண்மை என் மனசில் இருந்த கடைசி நம்பிக்கையையும் அழிச்சு போட்டது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு கோபமோ துக்கமோ வரல.
ஒரு பயங்கரமான அமைதி மட்டும். ஏன்னா இனிமேல் எனக்கும் ஜி ஃபேமிலிக்கும் நடுவுல எந்த பிளட் ரிலேஷனும் இல்ல. அதனால இனிமேல் நான் என்ன செய்தாலும் எனக்கு ஒரு கில்ட் கூட இருக்காது. கிராண்ட்பா பிரஷர்ல ஜி யாங் எனக்கு கால் பண்ணினான். கால் கனெக்ட் ஆன உடனே பல்ல கடிச்சுக்கிட்டு, ஜி யான் ஃப்ரீயா இருக்கியா, பேசணும். அவன் இன்னர் வாய்ஸ் மட்டும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தது. பணம் கிடைக்கட்டும், அப்புறம் இதை எப்படி நாசம் பண்றேன்னு பாரு. நான் காமா கேட்டேன், என்ன விஷயம்? அவன் கட்டாயமா சொன்னான், கிராண்ட்பா சொல்றார் நீ திரும்ப வந்து கம்பெனி காப்பாத்தணும். நான் நடுவிலேயே அவனை நிறுத்திட்டேன். எனக்கு திரும்ப வரணும்னா என் கண்டிஷன்ஸ் இருக்கும். முழு ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங்கும் மீடியா முன்னாடியும் நீயும் தாத்தாவும் குடும்ப சீல் சேர்மன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் என் கைக்கு கொடுக்கணும். அதோட உங்க பழைய முடிவுகளுக்கு பப்ளிக் மன்னிப்பும் கேட்கணும். ஜி யாங் பைத்தியமா கத்தான். இம்பாசிபிள், நாங்க உன்னிடம் மன்னிப்பு கேட்கணுமா? நீ யாருன்னு நினைக்கிற? நான் குளிர்ந்த குரலில் சொன்னேன். அப்படின்னா ஒரு வாரத்துல ஜி குரூப் பேங்க்ரப்சியை பார்க்க தயாராயிரு. கால் கட். கிராண்ட்பா ரெப்யூட்டேஷனை காப்பாத்த எதுவும் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஜி குரூப் அவரோட கையிலேயே முடிஞ்சு போச்சுன்னு வரக்கூடாது. 2 நாளுக்கு அப்புறம் கிராண்ட்பாவே கால் பண்ணினார். அவரோட குரல் முன்ன மாதிரி பலமில்லை. அவர் சோர்வா சொன்னார், உன் எல்லா கண்டிஷன்ஸும் ஒத்துக்கிறேன். ஃப்ரைடே ஷேர்ஹோல்டர்ஸ் மீட்டிங் நாள். கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபுல் மீடியா ஷேர்ஹோல்டர்ஸ். கிராண்ட்பா ஸ்டேஜுக்கு வந்தார். முகம் சோர்ந்து வயசு தெரிஞ்ச மாதிரி. மைக் பிடிச்சு கனமான குரலில் சொன்னார், என் தவறான முடிவுகளும் ஜி யாங் அனுபவ குறைவுதான் கம்பெனியை கிரைசிஸ்க்கு கொண்டு வந்தது. அதனால் போர்ட் டிசிஷன் எடுத்திருக்கிறது ஜி என்னை மீண்டும் சேர்மனா நியமிக்க. அவர் சீலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு குலுங்க என் பக்கம் வர ஆரம்பிச்சார். கேமராஸ் எல்லாம் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தது. எல்லாரும் நினைத்தது ரீகன்சிலியேஷன், பவர் டிரான்ஸ்ஃபர் மொமெண்ட்னு. ஆனா அந்த நேரத்துல தான் நான் அவரை நிறுத்தினேன். அனைவரும் ஷாக்கா என்னை பார்த்தாங்க. நான் பிரீஃப் கேஸ்ல இருந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தேன். லிஞ்சோ கிட்ட சொன்னேன், ஷேர் ஹோல்டர்ஸும் ரிப்போர்ட்டர்ஸும் எல்லாருக்கும் இதை கொடுங்க. பிறகு மைக் எடுத்துக்கிட்டு சொன்னேன், சேர்மன் பொசிஷன் ஏற்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸை முதல்ல பாருங்க. தாத்தாவும் ஜியாங்கும் அந்த பேப்பர்ஸை பார்த்த உடனே முகம் வெண்மையாயிடுச்சு. ஏன்னா அந்த பேப்பர்ல எழுதியிருந்தது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். தாத்தாவுக்குள்ளே பேனிக் வெடிச்சுது. இது இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த சீக்ரெட் எனக்கும் அவன் பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஜி யாங் குழப்பமா பயமா நின்றான். நான் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ண வாய்ப்பே கொடுக்காமல் மைக் எடுத்தேன். இன்று நான் 20 வருட பழைய உண்மையை சொல்லப் போகிறேன். நான் ஜி ஃபேமிலியின் உண்மையான குழந்தை இல்லை. என் கையில் இருக்கும் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுகிறது, எனக்கும் அவர்களுக்கும் எந்த பிளட் ரிலேஷனும் இல்லை. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றதுனா, அந்த நாளில் ஜி ஃபேமிலியில் ஒரே ஒரு குழந்தைதான் பிறந்தது. முழு ஹாலும் ஷாக்கில் உறைந்தது. தாத்தா குலுங்கி, இது பொய், எல்லாம் பொய்ன்னு சொன்னார். நான் நேரா பார்த்து கேட்டேன், உண்மையாவே பொய்யா? 20 வருடம் முன்னாடி ஜி யாங் பலவீனமா பிறந்தான். அவன் சாவிட்டான்னா ஜி ஃபேமிலி முடிஞ்சிடும் என்று உங்களுக்கு பயம். அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஹெல்த்தி பேபியை எடுத்துட்டு ட்வின்ஸ் கதை கட்டினீங்க. அந்த குழந்தை நான் தான். ஏர் மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணீங்க. தேவை இருந்தா ஜி யாங் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக. நான் இரவு நாள் உழைத்து கம்பெனியை உச்சிக்கு கொண்டு போனேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தோன்றதுக்காக. ஆனா ஜி யாங் ஹெல்தி ஆனதும் என்னை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சீங்க. இப்பவும் நான் ஒரு லாயல் நாய் மாதிரி திரும்ப வந்து உங்க கம்பெனி காப்பாத்துவேன்னு நினைச்சீங்களா? என் ஒவ்வொரு வார்த்தையும் தாத்தாவின் மனசில் கத்தி மாதிரி பட்டுக்கொண்டிருந்தது. அவரோட முகம் சிவப்பிலிருந்த ஊதாவாக மாறி திடீரென மார்பை பிடிச்சுக்கிட்டு பின்னால் விழுந்தார். ஜி யாங் அலறிக்கிட்டு அவர்கிட்ட ஓடினான். கான்ஃபரன்ஸ் ஹால் கலவரமாயிடுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் லைவ் கவரேஜ், ஷேர் ஹோல்டர்ஸ் பேனிக்கில் பேசிக்கிட்டே. ஆனா நான் மட்டும் குளிர்ந்த முகத்தோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மெதுவா நின்று என் சூட்டை செட் பண்ணிக்கிட்டு சொன்னேன், பயப்பட தேவையில்லை. இது ஒரு ஃபேமிலி ஸ்கேம் மட்டும். இன்று நான் இங்கே இந்த சிதைந்த கம்பெனியை காப்பாத்த வரல. இது எப்படி முடிகிறதுன்னு பார்க்கதான் வந்திருக்கேன். இன்று கழிச்சா ஜி குரூப் பேரு ஹிஸ்டரி புத்தகத்துல மட்டும்தான் இருக்கும். 0.1% ஒரிஜினல் ஷேர்ஸ். அந்த வார்த்தை வந்தவுடனே ஹால் முழுக்க அதிர்ந்தது. கடனில் மூழ்கி சாக காத்திருந்த ஒரு கம்பெனியின் ஷேர்ஸை $30 பில்லியன் வேல்யூவேஷன் கடந்து ராக்கெட் மாதிரி வளர்ந்த ஒரு புதிய டெக் கம்பெனியின் ஒரிஜினல் ஷேர்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. இது ஒரு சாதாரண அக்விசிஷன் இல்ல, கண் முன்னாடி திறந்த செல்வம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோபத்தில் இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கூட அமைதியா நின்றுட்டாங்க. டேக் ஓவர் அக்ரிமெண்ட் பிடிச்சிருந்த அவர்களோட கைகள் லேசா நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவர்கள் எல்லாரும் பிசினஸ்மென்ஸ். இந்த உலகத்தில் பணத்துக்கு எதிரா யாரும் போக மாட்டாங்க. ஜி குரூப்பின் நிலைமை என்னன்னு அவர்களை விட யாருக்கும் தெரியாது. பேங்க்ரப்சி என்பது நேரத்தின் கேள்வி மட்டும்தான். அந்த நேரத்துல நான் அவர்களுக்கு முன்னாடி நின்றது ஒரு ஆழ்ந்த பள்ளத்தின் நுனியில் நின்றவர்களுக்கு திடீரென்று உயிர் பிழைக்க கிடைத்த கடைசி வாய்ப்பு மாதிரி இருந்தது.